நல்ல மேய்ப்பர். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றிற்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றிற்கு நிக்கிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னையும் வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக் கடவது என்று நான் சொல்லி, அனுக்கிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லாரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்துவிட்டேன். நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எண்ணப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். யூதா மனுஷருடைய பாவங்களை நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை அழித்து போட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்து வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் யூதா தேசத்தை அழித்து போடாமல் அவர்கள் மனம் திரும்புவதற்கு மேலும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். யூதர்கள் மத்தியிலே கிறிஸ்துவானவர் மேய்ப்பராக அனுப்பப்படுகிறார். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். மத்தேயு 21:37. பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசிகளின் அநேகர் இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய மேசியாவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். எசேக்கியேல் 34:23. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரிடத்தில் தம்மை பற்றி சொன்னபோது தம்மை ஆடுகளுக்கு மேய்ப்பராக வெளிப்படுத்தி இருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். யோவான் 10:1-2. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழிய பொறுப்பை கொடுத்து அவரை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் என்பது பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாகும். யூதர்கள் கர்த்தருடைய மந்தையாய் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் கொலையுண்கிற ஆடுகளாய் இருக்கிறார்கள். யூதர்களுடைய சத்துருக்கள் அவர்களை எந்நாளும் கொன்று போடுகிறார்கள். பிதாவானவருடைய கட்டளையை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் என்று கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறவர். அவர் ஆடுகளின் பின்னாக சென்று அவைகளை மேய்க்கிறவர். ஆடுகள் சிறுமைப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஆடுகளை போஷிக்கிறார். நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு போதகராய் இருக்கிறார். அவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார், அவர்களை குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரோடு கூடவே இருக்கிறார்கள். அவர்கள் சிறுமைப்பட்ட மந்தையா இருக்கிறார்கள். கர்த்தர் 2 கோல்களை எடுத்துக் கொள்கிறார். ஒன்று போதகரின் கோல்,
பொதுவாக போதகர்கள் தங்களிடத்தில் ஒரு கோல் மாத்திரமே வைத்திருப்பார்கள். கிறிஸ்துவானவரோ தம்மிடத்தில் 2 கோல்களை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் மனுஷருடைய ஆத்துமாக்களிலும் அவர்களுடைய சரீரங்களிலும் கிரியை நடப்பிக்கிறார் என்பதற்கு அவருடைய 2 கோல்களும் அடையாளம். தாவீது கர்த்தருடைய கோலை பற்றியும் தடியை பற்றியும் சொல்லியிருக்கிறார். கோல் ஆடுகளை கண்டித்து திருத்தும், தடி ஆடுகளுக்கு ஆதரவாய் இருக்கும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. கர்த்தர் தம்முடைய கரத்தில் உள்ள 2 கோல்களில் ஒன்றிற்கு அனுகிரகம் என்றும் மற்றொன்றிற்கு நிகிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்க்கிறார். அனுகிரகம் என்னும் வார்த்தை எருசலேமில் உள்ள தேவாலயத்தை குறிக்கிறது. நிகிரகம் என்பது யூதருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாய் ஆவிக்குரிய காரியங்களையும் தேசத்தின் காரியங்களையும் உபதேசம் செய்திருக்கிறார். கிறிஸ்துவானவரே பிரதான மேய்ப்பர். அவர் தம்முடைய மந்தையை மேய்க்கிறார். ஒரு சில மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை ஒழுங்காய் மேய்ப்பதில்லை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளில் அவர்கள் உண்மையாய் இருப்பதில்லை. இவர்கள் கள்ள மேய்ப்பர்கள். கர்த்தர் கள்ள மேய்ப்பர்களை அதம் பண்ணுகிறார். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் மத்தியிலே வந்தார். மேய்ப்பருக்கும் அவருடைய மந்தைக்கும் நடுவிலே அன்பும் ஐக்கியமும் ஆதரவும் இருக்க வேண்டும். ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஆடுகளோ மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியாத முரட்டு ஆடுகளாய் இருக்கிறது. இதனால் கர்த்தருடைய ஆத்துமா அவர்களை அரோசித்தது. அவர்கள் ஆத்துமா கர்த்தரையும் வெறுத்தது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கும் அவருடைய ஜனத்திற்கும் இடையே பிரச்சனை உண்டாயிற்று. இந்த பிரச்சனையை மனுஷரே முதலாவதாக ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் நம்மை விட்டு விலகி போவதற்கு காரணம் நாம் கர்த்தரை விட்டு விலகி போவதுதான். நாம் முதலாவதாக கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். இதனால் கர்த்தரும் நம்மை விட்டு விலகி போகிறார், நம்மை அசட்டை பண்ணுகிறார். ஆடுகள் மேய்ப்பனை வெறுக்கிறது. ஆகையினால் மேய்ப்பன் ஆடுகளை பார்த்து, இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். மேசியாவாகிய கிறிஸ்துவே ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் வம்சத்தார் தொழுவத்தில் உள்ள ஆடுகளாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்துமா கர்த்தரை வெறுக்கிறது. இதனால் கர்த்தருடைய ஆத்துமாவும் அவர்களை அரோசிக்கிறது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும். மீதியானவைகளோ வென்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்ன கடவது என்று மேசியாவாகிய கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய மந்தையை மேய்க்காவிட்டால் மந்தைக்கு பாதுகாப்பு இருக்காது. ஓநாய்கள் அவைகளை பட்சித்து போடும். ஆடுகள் ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக் கொள்ளும். ஓநாய்களும் பால சிங்கங்களும் வந்து மந்தையில் உள்ள ஆடுகளை பீறி போடும். ஆனால் கர்த்தரோ அவர்களை இனிமேல் மேய்ப்பதில்லை என்று சொல்லிவிடுகிறார். ஓநாய்கள் ஆடுகளை பட்சிக்கும் போது சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும் என்று சொல்லி மேய்ப்பர் அவர்களை மேய்க்காமல் விட்டுவிடுகிறார். மேய்ப்பர் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கவில்லை என்றால் ஆடுகளுக்குள் ஒற்றுமை இருக்காது. பலத்த ஆடுகள் மெலிந்த ஆடுகளை முட்டும். ஆடுகள் ஒன்றுக்கொன்று முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு தங்களுக்குள் சண்டை போடும். அவற்றிடம் இருந்த ஆட்டின் குணம் மாறி அவற்றிற்கு நாயின் குணம் வந்துவிடும். ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னும். ஆடுகள் நாய்களைப் போல சண்டை போடும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கர்த்தரோடு தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுகிறார்கள். கர்த்தர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து போடுகிறார். அனுகிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லோரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர்கள். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இதனால் கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரோடும் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். ஆனால் அவர்களோ உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் இல்லை. கர்த்தர் அனுகிரகம் எண்ணப்பட்ட கோலை எடுத்து முறிப்பது அவர் தம்முடைய ஜனத்தோடு பண்ணியிருந்த உடன்படிக்கையை முறிப்பதற்கு அடையாளம். தேவனுடைய ராஜ்யம் யூதர்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் யூதர்களோ கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. இதனால் கர்த்தர் யூதர்கள் மத்தியில் ஸ்தாபிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்து
மற்ற ஜனத்தார் மத்தியில் ஸ்தாபிக்கிறார். தம்முடைய அனுகிரகம் என்னப்பட்ட கோலை யூதர்களிடத்திலிருந்து எடுத்து அதை முறித்து போடுகிறார். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 21:43. வடக்கு இஸ்ரவேல் தேசத்தார் முதலாவதாக அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போனார்கள். தெற்கு யூதா தேசத்தாருக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அவர்கள் மனம் திரும்புவதற்கு 40 வருஷங்களை கொடுத்தார். ஆனால் தெற்கு யூதா தேசத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். முடிவில் அவர்களும் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போனார்கள். அந்நாளிலே அது அற்றுப்போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவர்கள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன என்று கர்த்தர் சொல்கிறார். யூதர்களுடைய ஆத்மா மேசியாவை வெறுத்தது. யூதர்கள் மேசியாவை வெறுத்தபடியினால் அவர்கள் தங்கள் மேசியாவை 30 வெள்ளிக்காசுக்கு வாங்கி விற்கிற சம்பவம் இங்கு நடைபெறுகிறது. கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன் என்று கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். மேசியா மேய்த்ததற்காக இப்போது அவர் யூதர்களிடம் தம்முடைய கூலியை பெற்றுக்கொள்ள வருகிறார். மேய்ப்பருக்கான கூலி மேசியாவுக்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் எனக்கு கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று மேசியா யூதர்களோடு சொல்லுகிறார். மேசியாவின் இருதயம் அவர்களை ஆரோசிக்கிறது. அவருடைய ஆத்மா மேசியாவை வெறுக்கிறது. ஆகையினால் இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை என்று மேசியா சொல்லுகிறார். தாம் இதுவரையிலும் யூதர்களை மேய்த்ததற்காக மேசியா தம்முடைய கூலியை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். அவர்களுடைய ஆத்மா மேசியாவை வெறுத்ததினால் தம்முடைய கூலியை தருமாறு மேசியா அவர்களை கட்டாயம் பண்ணவும் இல்லை. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று மேசியா அவர்களிடம் சொல்லிவிடுகிறார். யூதாஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக புறப்பட்டு போகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை விற்கப் போகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ்காரியோத்திடம் நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகிறார். யூதர்கள் மேசியாவுக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நெருக்கிறார்கள். யூதர்கள் மத்தியிலே ஒரு அடிமையை 30 வெள்ளிக்காசுக்கு கிரயம் கொடுத்து வாங்குவது வழக்கம். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும். யாத்திராகமம் 21:32. கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது வந்திருக்கிறது. அவர்கள் 30 வெள்ளிக்காசுகளை கிரயமாக கொடுத்து கர்த்தருடைய கோபத்தை தணிக்க முடியாது. கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசியிடம் 30 வெள்ளிக்காசை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்று சொல்லுகிறார். குயவன் அந்த வெள்ளிக்காசை எடுத்து தனக்கு களிமண்ணை வாங்கிக் கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசி அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விடுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகரியா தீர்க்கதரிசி இங்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார். சகரியா இங்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்திலே நிறைவேறுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. மத்தேயு 27:9-10. யூதாஸ்காரியோத்து இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியரிடத்தில் 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டான். சகரியா தீர்க்க தரிசனமாய் சொன்ன பிரகாரம் இந்த 30 வெள்ளிக்காசுகளினால் குயவனுடைய நிலம் கிரயத்திற்கு வாங்கப்பட்டது. நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிகிரகம் எண்ணப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே அனுகிரகம் எண்ணப்பட்ட என் கோலை எடுத்து தாம் அந்த ஜனங்கள் எல்லோரோடும் பண்ணியிருந்த தம்முடைய உடன்படிக்கை அற்றுப்போகும்படிக்கு அதை முறித்து போட்டார். அனுகிரகம் என்னும் கோல் முறிக்கப்பட்டது யூதருடைய ஆவிக்குரிய சபை அழிந்து போனதற்கு அடையாளம். கர்த்தர் யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அற்றுப்போகும்படி அனுகிரகம் என்னும் தம்முடைய கோலை கர்த்தர் முறித்து போட்டார். யூதர்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து அனுகிரகம் கிடைக்காமல் போயிற்று. கர்த்தர் இப்போது நிகிரகம் எண்ணப்பட்ட தம்முடைய 2ஆம் கோலையும் முறித்து போடுகிறார். நிகிரகம் என்னும் கோல் யூதா தேசத்திற்கு அடையாளம். கர்த்தர் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணுகிறார்.
யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இனிமேல் ஒற்றுமை இருக்காது. அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து தங்களுடைய பலத்தை இழந்து போவார்கள். முடிவில் அவர்கள் அழிந்து போவார்கள். யூதாவும் இஸ்ரவேலும் சகோதர கட்டோடு ஒற்றுமையாய் இருந்தபோது அவர்களிடத்தில் கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தது. அவர்கள் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். விசுவாசிகள் மத்தியிலே ஒற்றுமையும் ஐக்கியமும் குறைந்து போனால் அவர்கள் பலவீனம் அடைவார்கள். விசுவாசிகளாகிய நாம் மற்ற விசுவாசிகளோடு சகோதர கட்டை காத்துக்கொள்ள வேண்டும். மேய்ப்பனின் 2 கோல்களை பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. ஒரு கோலுக்கு அனுகிரகம் என்று பெயர், இதற்கு கிருபை உள்ளது என்று பொருள். மற்றொரு கோலுக்கு நிகிரகம் என்று பெயர், இதற்கு கட்டு என்று பொருள். கர்த்தர் ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரை அதம் பண்ணினார். இந்த மூவரின் பெயர் இங்கு கூறப்படவில்லை. ரோம பேரரசோடு யூதர்கள் யுத்தம் பண்ணிய காலத்தில் இருந்த யூதரின் 3 தலைவர்களை இது குறிப்பிடலாம். இவர்கள் அஸ்மோனிய வம்சத்தில் வந்த கடைசி பிரபுக்களான யோவான், சிமியோன், எலெயாசார் ஆகியோராக இருக்கலாம். ரோம பேரரசரோடு நடைபெற்ற யுத்தத்தில் இம்3 பிரபுக்களும் கொல்லப்பட்டார்கள். மேசியா இனி இஸ்ரவேல் புத்திரரை மேய்க்க மாட்டார். எருசலேம் பட்டணம் முற்றுகை இடப்பட்ட போது அந்த பட்டணத்தில் மீதியாக இருந்தவர்கள் பசியினாலும் பஞ்சத்தினாலும் வாடினார்கள். அவர்கள் மனுஷருடைய மாம்சத்தை புசித்தார்கள். ரோமாபுரியின் சேனைகள் எருசலேம் பட்டணத்தை சுற்றி பதிவிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மற்ற ஜீவாதார பொருட்கள் எதுவும் எருசலேமுக்குள் செல்லாதவாறு தடை பண்ணினார்கள். இது லூக்கா 19:43 வசனத்தின் நிறைவேற்றம். எருசலேமின் அழிவு சமீபமாக இருந்தது. லூக்கா 21 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறும் காரியம் இதுதான். லூக்கா 21:7 வசனத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து கூறிய பதிலை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 24, மார்க்கு 13 ஆகிய அதிகாரங்களில் இந்த கேள்விக்கு பதில் கூறப்படவில்லை. மேசியா அனுகிரகம் என்னப்பட்ட கோலை எடுத்து அதை முறித்து போடுகிறார். பழைய உடன்படிக்கையை மேசியா முறித்து போடுகிறார் என்பது இதன் பொருளாகும். கர்த்தர் மோசேயோடும் இஸ்ரவேல் ஜனத்தாரோடும் இந்த பழைய உடன்படிக்கையை உறுதி பண்ணி இருந்தார். மோசேயின் பிரமாணம் ஒழிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜனங்களுக்கு புதிய பிரமாணம் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்த போது மோசேயின் பிரமாணம் அற்றுப்போயிற்று. அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயின் பிரமாணம் அற்றுப்போனதையும் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டதையும் அதற்கு பதிலாக புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டதையும் கர்த்தருக்காக காத்திருந்த தாழ்மையும் சிறுமையும் உடைய ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். கர்த்தர் மேசியாவிற்கு 30 வெள்ளிக்காசை விலை கிரயமாக நிர்ணயித்திருக்கிறார். யூதாஸ் காரியாத்தும் இஸ்ரவேலின் தலைவர்களும் இந்த வாக்கியத்தை நிறைவேற்றினார்கள். யூதாஸை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தில் ஒரு பகுதி 30 வெள்ளிக்காசுக்கு கிரயத்திற்கு வாங்கப்பட்டது. கர்த்தர் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணுகிறார். பாபிலோன், அசீரியா ஆகிய தேசங்களின் சிறையிருப்புக்கு உட்பட்ட பின்பு யூதாவின் புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் மறுபடியும் ஒன்று சேருகிறார்கள். இந்த சகோதர கட்டு அற்றுப்போகும். அவர்கள் 2ஆம் முறையாக தேசங்கள் மத்தியிலே சிதறி போவார்கள். மேசியாவை கிரயத்திற்கு விற்றதற்காகவும் அவரை சிலுவையில் அறைந்ததற்காகவும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தேசங்கள் மத்தியில் மறுபடியும் சிதற பண்ணுகிறார். கர்த்தர் நிகிரகம் என்னப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறிக்கிறார். மேசியா புறக்கணிக்கப்படுகிறார். பழைய பிரமாணம் அற்றுப்போகிறது. இவை சகரியா 11:1-11 வரை உள்ள வசனங்களின் நிறைவேற்றமாகும். அதன் பின்பு கர்த்தர் நிகிரகம் என்னப்பட்ட தமது 2ஆம் கோலையும் முறிக்கிறார். இதன் பொருள் என்னவெனில், சிறையிருப்புக்கு பின்பு ஒரே தேசமாக இணைக்கப்பட்ட யூதாவும் இஸ்ரவேலும் மறுபடியும் சிதறிப்போகும் என்பதாகும். கிபி 70ஆம் வருஷத்தில் இந்த சம்பவம் நிறைவேறிற்று.